வணக்கம். இன்றைய தினம் 28 ஜூலை 2023. நேரம் வந்து சரியா 3 மணி 56 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு ஆல்கோ ஷார்ட் ஸ்டாடில் காத்தால 45,500 கால் ஆப்ஷன், 45,500 புட் ஆப்ஷன் எடுத்தது. பார்த்தீங்கன்னா இதில் கடைசியில் வந்து நமக்கு புட் ஆப்ஷன் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் 44,700 புட் ஆப்ஷன் நமக்கு ஆல்கோ எடுத்தது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு 3000 நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக 3000 நமக்கு ப்ராஃபிட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் 3000 கிடச்ச உடனே ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கு. நம்ம ஆர்டர் புக் பார்க்கலாம். காத்தால 9 மணி 50 நிமிஷத்துக்கு 45,500 புட்டு 500 கால் எடுத்திருக்கு. 1 மணி 24 நிமிஷத்துக்கு நமக்கு 45,500 புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் 44,700 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்தது நமக்கு கரெக்டாக வந்து ஒரு 1 மணி 41 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லா ஆப்ஷனுமே ஸ்கொயர் ஆஃப் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3000 ப்ராஃபிட் ஆகிருக்கு, ப்ராஃபிட் முடிஞ்சிருக்கு. மற்றும் இந்த மந்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மந்த்து என்னையோட முடியுது. நான் ஆல்கோ ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அது ஒரு மந்த்து வந்து நான் எப்படி இதை போகுதுன்றதை ட்ராக் பண்ணலான்னு. இது 3rd மந்த்து முடிஞ்சிருக்கு. இதனுடைய பேக் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டும் சேர்ந்தாப்புல பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஆல்கோ ஷார்ட் ஸ்டாடில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்குறேன். நாம் வந்து வெறும் 0.5% ரிஸ்க் மட்டும்தான் நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கிறோம். அதாவது யூஸ்வலாக ஷார்ட் ஸ்டாடில் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சு பண்ணுறோம், இல்லை ஒரு 6 லட்ச ரூபா வச்சு பண்ணுறோம்னா மினிமம் ஒரு 1% எடுத்து பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் வந்து இதை சேஃபாக பண்ணுறதுக்காக வந்து லெஸ் தென் 0.5%, ஆல்மோஸ்ட் 0.5%, அதாவது 6 லட்ச ரூபா இருந்ததுன்னா நம்ம 6 லட்ச ரூபா கேபிட்டல் டிப்ளாய் பண்ண போகிறது கிடையாது. ஷார்ட் ஸ்டாடிலுக்கு 3 லாட்டுக்கு வெறும் 5.10 தான் நம்ம இதுக்கு வந்து தேவைப்படுறது. அதாவது இதுக்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டல் ஒன்றா 5,10,000 மட்டும்தான். பட் இருந்தாலும் நம்ம 6 லட்ச ரூபா ஒரு பஃபருக்காக வச்சுருக்கோம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரிஸ்க் கம்மியாக எடுத்து தான் பண்ணுறோம். அதனால் நாம் வந்து எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா மினிமம் 5லேருந்து 12% ஆவரேஜாக நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து 22,000 ரூபா ப்ளஸ் இன்னைக்கு ட்ரேடு ப்ராஃபிட் வந்து ஒரு 3,000 சேர்த்தோம்னா ஓவரால் வந்து 25,000 ரூபா நமக்கு, 22 + ஒரு 3 25,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நெட்டு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா அதாவது 22,000ல் ப்ரோக்கரேஜ் ஒரு 3,000 ரூபா ஒரு மாதத்துக்கு போக நெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 சில்லற ப்ளஸ் ஒரு இதில் ஒரு 3,000 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 23,000 நமக்கு நெட்டு வந்து ப்ராஃபிட் நின்றுருக்கு. அதாவது 5,10,000 ரூபா ஆக்சுவல் கேபிட்டல் டிப்ளாய்டு கேபிட்டலுக்கு நமக்கு நியர்லி 4.75%, அதாவது நியர்லி ஒரு 5% கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஜூலை மாதம் நமக்கு கொடுத்துருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வந்து ஒரு 4 லாஸ் வந்திருக்கு, 5 லாஸ் வந்திருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 3,009 ரூபா லாஸு. முதல் லாஸ் பார்த்தீங்கன்னா 4 ஜூலை பார்த்தீங்கன்னா வெறும் 232 ரூபா. அதுக்கப்புறமா 4 ஜூலைக்கு அப்புறமா 13 ஜூலை 3,000 ரூபா லாஸு ப்ரோக்கரேஜோட. நான் சொல்கிறது எல்லாமே ப்ரோக்கரேஜ் கழிச்சது போக. அதே போல் 18 ஜூலை 3,400 ரூபா, 24 ஜூலை 3,009 ரூபா, அதே போல் 26 ஜூலை 3,000 ரூபா. நேற்று ப்ராஃபிட் வந்து 3,283 ரூபா. பட் ஓவரால் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா லாஸ் எல்லாமே போக நெட்டு வந்து 23,000 ரூபா கிட்ட ப்ரோக்கரேஜ் போக நான் சொல்கிறது. ஏன்னா இங்கே 22,000ல் ப்ரோக்கரேஜ் 3,000 ரூபா கழிச்சது போக 19,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 19,200 ரூபா இன்றைக்கி 3,000 ரூபா கிடச்சிருக்கு. இந்த 3,000 ரூபா 200 ரூபா ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா கூட 19 ஒரு 3 22,000 ரூபா கிட்ட நமக்கு வந்திருக்கு. நியர்லி ஆல்மோஸ்ட் ஒரு 4.5%க்கு மேலே நமக்கு லாபம் வந்திருக்கு ஆல்கோ ஷார்ட் ஸ்டாடில். இந்த மந்த்து கன்சிக்யூட்டிவாக நமக்கு வந்து தொடர்ச்சியாக நமக்கு லாபம் வந்துட்டுருக்கு 3வது மாதமாக. இன்ஃபேக்ட் நம்ம பார்க்குறோம் ரொம்ப பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் கூட நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் 8% 10% ட்ரா டவுன் இருந்தது. பட் நம்ம கண்டினியூஸாக லாஸ்ட் 3 மந்த்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்றது கூட இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பித்தோம். கரெக்டாக ஏப்ரல் 20ஆம் தேதி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதை
ஏப்ரல் 20ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 6 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ண வச்சு ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி வந்து 75,000 கிட்ட இருக்குது. 75,000னா நியர்லி 76,600 கிட்ட இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 98, நெட்டு பார்த்தீங்கன்னா 76,000. ஆவரேஜாக 5,10,000 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக மாதத்துக்கு 5% நமக்கு கேரண்டியாக கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது. இந்த 3 மந்த்து, அதாவது ஏப்ரல், மே, ஜூனு நமக்கு வந்து ஏப்ரல் ஒரு 20th ஆரம்பித்தோம், மே 20th, ஜூன் 20th, ஜூலை 20th முடிஞ்சது. 3 மாதமாகவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்த மந்த்தும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதிகமாக வந்து ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. ரொம்ப கம்மியான ரிஸ்கில் எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். ஓவரால் நமக்கு 15% ஆவரேஜாக 15% அண்ட் அபவ் ஆவரேஜாக வந்திருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 16% ஆவரேஜாக நமக்கு இது வரைக்கும் சூப்பர் ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த மண்டேலேருந்து ஒரு புது ட்ரேடை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.